தேர்தல் நேரத்தில் டெல்லி போடும் ஸ்கெட்ச், அமைச்சர்களுக்கு வார்னிங் கொடுத்த ஸ்டாலின். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனால் அரசியல் தலைவர்கள் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நாளைக்கு 2 தொகுதிகளில் கவனம் செலுத்தி வருகிறார். இந்நிலையில் தினமும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் காணொலி மூலம் பேசி வருகிறாராம். அப்போது அமைச்சர்களுக்கு அதிரடியாக வார்னிங் போட்டிருக்கிறாராம் ஸ்டாலின். தேர்தல் தொடங்க இன்னும் 20க்கும் குறைவான நாட்களே இருக்கும் நிலையில் திமுக, அதிமுக, பாஜக தலைவர்கள் நேரடியாக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தினமும் கூட்டணி கட்சி வேட்பாளர் மற்றும் திமுக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த பிரச்சாரத்திற்கு நடுவே நேரம் கிடைக்கும் போதே காணொலி மூலம் மாவட்ட செயலாளர்களுடன் மக்கள் ஆதரவு எப்படி இருக்கிறது என்பது குறித்து கேட்டு வருகிறாராம். இதில் திமுக வேட்பாளர்களை தாண்டி கூட்டணியில் இருக்கும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து களத்தில் இறங்கி வேலை செய்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும், ரிசல்ட் தோல்வியில் முடிந்தால் அவர்களது மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதன் காரணமாகவே இப்போது அனைத்து வேட்பாளர்களுக்கும் இறங்கி மாவட்ட செயலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். திமுக செய்யும் பிரச்சாரத்தில் மக்கள் அதிருப்தியே அடைந்திருப்பதாகவும், குறிப்பாக பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் வரவேற்பு கிடைக்கும் என்று நினைத்த நிலையில் அது அப்படியே தலைகீழாக பிரதிபலிப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் லோக்சபா தேர்தல் பணிகளுக்கு இடையில் திமுக நிர்வாகிகள் சிலருக்கும் அமைச்சர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாராம். அதாவது, தேர்தல் நெருங்கி வருகிறது, மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றும், குறிப்பிட்ட அமைச்சர்களின் பெயரை கூறி பாதுகாப்பாக இருங்கள், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ரெய்டு வரலாம் என எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாராம். உங்களைத்தான் அதிகம் குறிவைப்பார்கள், பார்த்து இருந்து கொள்ளுங்கள், கட்சிக்கு நிதி கொடுக்க தயாராகி இருப்பவர்களை இவர்கள் தூக்க பார்ப்பார்கள், அதற்கு விட்டுவிடாதீர்கள். எனக்கு இது தொடர்பாக இரவில் அடிக்கடி முக்கிய தகவல்கள் வருகிறது, எப்போது வேண்டுமானாலும் ரெய்டை எதிர்பாருங்கள். சில அதிகாரிகள் அரசுக்கு எதிராக மேலே தகவல் அனுப்புகிறார்கள், நமக்கு எதிராக காய் நகர்த்துகிறார்கள். மாநில அதிகாரத்தில் இருக்கும் சிலரே கருப்பு ஆடுகள் போல செயல்படுகிறார்கள். தேர்தல் நேரம் என்பதால் சில அதிகாரிகளை நாம் அடக்க முடியாது, எனவே பாதுகாப்பாக இருங்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரா. ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் மட்டும் திமுக சார்பாக நின்ற கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டுகள் நடந்து தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. அதனால்தான் தற்போது மீண்டும் வந்துவிடுமோ என்ற பயத்தில் எச்சரிக்கை விடுத்து வருகிறாராம் ஸ்டாலின். மேலும் தற்போது அமைச்சர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளது, இதனால் அது தொடர்பாக ரெய்டுகள் வரலாம் என்றும் கூறப்படுகிறது.